Hello everyone, welcome to Career Center. நீங்கள் இப்போ பார்க்க போகிற வீடியோ கார்ப்பரேட் ஜாப்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ்ன்ற கேட்டகரிக்கு கீழே இருக்கிற வீடியோ. இது மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், இன்டர்ன்ஷிப்ஸ், கோர்சஸ் பற்றின நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ பார்க்க போகிற வீடியோ விப்ரோவோட ஒரு ஜாப் வேக்கன்சி பற்றி தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விப்ரோ பற்றின ஒரு சின்ன ஓவர்வியூவை பார்த்துடலாம். விப்ரோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் இந்தியா பாம் ரீஃபைண்ட் ஆயில் லிமிடெட். இவங்க வந்துட்டு ஒரு இந்தியன் மல்டிநேஷனல் கார்பரேஷன். என்ன சர்வீஸ்லாம் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐடி சர்வீஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, கன்சல்டிங் அண்ட் பிஸ்னஸ் ப்ராசஸ் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. விப்ரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர், இந்தியாவில் தான் இருக்குது. விப்ரோவை 1945 மகாராஷ்டிராவில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஆரம்பிக்கிறப்போ ஒரு வெஜிடபிள் அண்ட் ரீஃபைண்ட் ஆயிலோட கம்பெனியாக தான் ஆரம்பித்தாங்க. 1970s 1980s டெக்னாலஜி ஃபீல்டில் ரொம்ப நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தது. எஸ்பெஷலாக ஐடி கம்ப்யூட்டிங் ஃபீல்டில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்ததுனால இவங்க கம்பெனியும் அந்த ஒரு செக்டரில் கொண்டு போகணும் அப்படின்னு விப்ரோவை ஐடி செக்டர் கம்பெனியாக மாற்றினாங்க. இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் மாதிரி விப்ரோவும் ஒரு இந்தியனால் தொடங்கப்பட்ட ஒரு கம்பெனி. இதை தொடங்கினவர் யார் அப்படின்னா எம்ஹெச் பிரேம்ஜி. இப்போ ஓனராக இருக்கிறவர் யாருன்னா அசீம் பிரேம்ஜின்றவர் தான். இதுதான் விப்ரோவோட ஒரு ஓவர்வியூ. விப்ரோ எல்லா வருஷமும் ஃப்ரெஷர்ஸ்க்காக நிறைய ஜாப் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கிற ஜாப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஒர்க் ஸ்பேஸ் சர்வீஸ் டெஸ்க் அப்படின்ற ஒரு டீமுக்கான ஜாப் தான். இந்த ஜாபோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாபில் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் நீங்கள் படிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் 50% அண்ட் அபவ் ஸ்கோர் பண்ணியிருந்திருக்கணும். அண்ட் கிராஜுவேஷன்லேயும் நீங்கள் 50% ஒரு 5 CGPA அளவுக்கு நீங்கள் ஸ்கோர் வச்சுருந்துருக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த 3 க்ரைட்டீரியாவுமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும்ன்றது இருக்குது. அண்ட் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2021 பாஸ் அவுட்ஸ் மட்டும்தான் இந்த இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அண்ட் மேக்ஸிமம் 3 years ஆஃப் எஜுகேஷன் கேப் இருக்கலாம் 10th கிராஜுவேஷனுக்கும் நடுவில், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. கிராஜுவேட்னா என்ன டிகிரிலாம் நீங்கள் முடிச்சிருக்கலான்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரியில் நீங்கள் பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிஎம்எஸ், பிஏ, பிஎஸ்சி டிகிரிஸ் எது வேணாலும் நீங்கள் முடிச்சிருந்துருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் எம்பிஏ முடிச்சிருக்கக்கூடாது, மாஸ்டர்ஸ் டிகிரி எதுவுமே முடிச்சிருக்கக்கூடாது, வெறும் பேச்சுலர்ஸ் லெவலில் மட்டும்தான் நீங்கள் முடிச்சிருந்துருக்கணும். இதை தாண்டி இன்னும் சில க்ரைட்டீரியாஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஸ்டாண்டிங் அரியர்ஸ் ஒரு பேக்லாக்ஸ் இருக்கக்கூடாது. அண்ட் நீங்கள் இந்தியன் சிட்டிசன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் வைக்கணும். நீங்கள் அதர் கண்ட்ரீஸில் இருக்க சிட்டிசன் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் ஒரு ப்ரூஃப் காட்ட வேண்டியது இருக்கும். இந்த ஜாபுக்கு தேவைப்படுற ஸ்கில் செட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அண்ட் யாராச்சும் ஒரு டவுட் கேட்குறாங்க அப்படின்னா அந்த டவுட்டை நீங்கள் ஃபோன் வழியாவோ, இமெயில் வழியாவோ, ஒரு சாட் வழியாவோ நீங்கள் ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கணும். இதை தாண்டி ஒரு சர்வீஸ் இஷ்யூ வருது, இல்லை ஏதாவது டேட்டாவில் ஏதாச்சும் ஒரு இது தேவைப்படுதுன்றப்போ நீங்கள் அங்கே கரெக்டாக எடுத்து தரத்துக்கோ இல்லை ஹேண்டில் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் கம்பெனியோட ப்ராடக்ட் சர்வீஸ் பற்றின டவுட் எது கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அதோடைய டாக்குமெண்டேஷன் டீட்டெயில்ஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் கிளியராக இருக்கணும். இதுதான் ஜாபுக்கான டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் போஸ்டிங்க்கு விப்ரோ கொடுக்குற ஸ்டைஃபன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு உங்களுக்கு 15,000 பேஸ் சேலரியாகவும் 488 rupees ESI-ஆகவும் கொடுப்பாங்க. அண்ட் செகண்ட் இயரில் வந்துட்டு 17,000 மாற்றுவாங்க பேஸ் சேலரியை. அண்ட் தேர்ட் இயரில் 19,000 பேஸ் சேலரியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே பெர்மனன்ட் பேசிஸ் நான் சொல்கிறது. அண்ட் சர்வீஸ் அக்ரிமெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 36 months, அதாச்சும் 3 yearsக்கான பாண்ட் போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் 3 years அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் கம்பல்சரியாக. இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வைப்பாங்க. இதில் உங்களுடைய ஆப்டி, வெர்பல், குவான்டிடேட்டிவ் ஸ்கில்ஸ் டெஸ்ட் பண்ணலாம், உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெஸ்ட் பண்ணலாம், பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்கில்ஸ் எவ்வளோ இருக்குன்னு டெஸ்ட் பண்ணலாம். அது மாதிரி உங்களோட பேசிக் ஸ்கில் செட்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூ. டெக்னிக்கல் பேஸ்டாக ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டான கொஸ்டின்ஸ், அது மாதிரி உங்கள் ஜாப் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எது வேணாலும் கேட்கலாம். இதுலேயும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு ஜென்ரல் ஹெச்ஆர் ரவுண்ட் தான். மோஸ்ட்லி இந்த ரவுண்ட் போகிறவங்க எல்லாருமே செலக்ட்ன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஜென்ரல் ஹெச்ஆர் ரவுண்ட் போனதுக்கப்புறமா உங்களுக்கு ஜாப் ஆஃபர் கன்ஃபார்ம் ஆகிடும். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயோ கமெண்ட்ஸ் பாக்ஸ்லேயோ கொடுத்துருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸில் என்ன டவுட் இருந்தாலும், என்ன கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் அந்த லிங்க்கில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸ்லையும் நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம், நாங்கள் சொல்லுவோம். இந்த ஜாப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோவை. என்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ்.